சென்னை ஆட்டு இறைச்சி சில்லறை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சென்னை ஆட்டு இறைச்சி சில்லறை வியாபாரிகள் சங்கத்தினர் தங்களது ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஹாஜி எஸ் சலாவுதீன் என்கிற சேட்டு தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ் தஸ்தகீர் என்கிற தஸ்து M.A. அக்பர் ஹுசைன் முன்னிலை வகித்தனர். அப்போது அவர்கள் தங்களது ஆரம்ப கோரிக்கைகளாக முன்வைத்து இறைச்சி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை கருதி அவர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும், இறைச்சி தொழில் சார்ந்த வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும், அதேபோல் புளியந்தோப்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன இறைச்சி கூட கட்டிடத்தை முழுமையாக கட்டி முடித்து மக்கள் உடனே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், அதேபோல் விரிவுபடுத்தப்பட்ட மாநகராட்சி எல்லைக்கேற்ப இறைச்சி கூடங்களை அதிகப்படுத்த வேண்டும், மேலும் திருவிக நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆடுகளை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தமிழக அரசு அனுமதி பத்திரம் வழங்கிட வேண்டும் என தெரிவித்தனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமுக தலைமை கழக பேச்சாளர் கோவை சையத், மொத்த ஆட்டிறைச்சி வியாபாரிகள் சங்க தலைவர் பி ஷபீர், மொத்த ஆட்டு இறைச்சி சங்க செயலாளர் V.K. கோவிந்தராஜ், காயிதே மில்லத் ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமுக மாவட்ட தலைவர் ராயபுரம் A. அலி, காயிதே மில்லத் ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் பி. அன்வர் பாஷா, வடசென்னை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் நல சங்க தலைவர் ஹாஜி M.G. அமானுல்லா, புளியந்தோப்பு மொத்த ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்க S.ஜாஸ் S.K. அன்வர் பாட்ஷா உட்பட இப்போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டிறைச்சி வியாபாரிகள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கவனத்தை ஈர்க்கும் வகையில இன்று இங்கு ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில உள்ள இறைச்சி வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இங்கு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில புதிதாக அமைந்துள்ள தமிழக அரசுக்கு இறைச்சி வியாபாரிகளின் சார்பாக ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். முதலாவதாக இத்தொழிலை சார்ந்த மிகவும் நலிவடைந்த வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை மேலோங்கம் செய்யும் வகையில தமிழக அரசு இதற்கு முன் இருந்த அரசு செய்யாத வேலையை இந்த அரசு செய்ய வேண்டும். அதாவது எங்கள் தொழில் சார்ந்தவர்களுக்கு நல வாரியம் அமைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே போன்று புளியாந்தோப்பு நவீனப்படுத்தப்பட்ட இறைச்சி கூடத்தை கடந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது கட்டமைக்கப்பட்ட இறைச்சி கூடம் அன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த இறைச்சி கூடம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சென்னையை பொறுத்தவரை அன்று இருந்த மக்கள் தொகையை விட பல 100 மடங்கு மக்கள் தொகை அதிகமாகி உள்ளது. அதற்கு ஏற்ப அந்த நவீனப்படுத்தப்பட்ட இறைச்சி கூடத்தை அந்த வேலை செய்யக்கூடிய அளவுக்கு விரிவுபடுத்தணும். எங்களுடைய கோரிக்கையை எதுவுமே மாநகராட்சி அதிகாரிகள் கேட்காம அவர்களாவே கட்டி முடிக்கிறாங்க. இந்த கட்டி முடிக்கக்கூடிய இறைச்சி கூடத்துல நீங்க போய் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சௌரியமாக அந்த இறைச்சி கூடம் இல்ல. இப்ப இருக்கிற இறைச்சி கூடத்தை இன்னும் விரிவுபடுத்தி அந்த இறைச்சி கூடத்தை முழுமைப்படுத்தி இன்னும் முழுமைப்படுத்தாம இருக்கு, முழுமைப்படுத்தி அந்த இறைச்சி கூடத்தை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையுமே நாங்க இங்க வைக்கிறோம். அதே போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிக நகர் பகுதியை சார்ந்த அதாவது K9 காவல் நிலையத்துல அந்த காவல் எல்லைக்குட்பட்ட ஒரு இறைச்சி கடைக்குள்ள அந்த இருசக்கர வாகனம் பார்க்கிங் பண்ணும் பொழுது ஏற்பட்ட தகராறின் அடிப்படையில அந்த நபர் அந்த கடைக்குள்ளார இருந்த இறைச்சி வெட்டக்கூடிய கத்தியை எடுத்து அந்த வியாபாரியை கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அந்த கொலைவெறியின் தாக்கிய சம்பவத்தும் அனைத்துமே CCTV கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அப்படியே நாங்க காவல் நிலையத்துல புகாரா கொடுத்தா அந்த நடந்த சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி K9 ஆய்வாளர் வழக்கு சரியா பதிவு செய்யாம அவங்க அந்த குற்ற செயலுக்கு சம்பந்தப்பட்டவருக்கு சாதகமாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவு அவர் வெளியில வந்துட்டாங்க. அவங்க சிறைக்கு போகாம வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடுச்சு. அதனால அந்த வழக்கை வேறு ஒரு அதிகாரி நியமித்து விசாரித்து உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நபரின் மீது எடுக்க வேண்டும். அதே போல காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம்.